Hi friends, இந்த வீடியோவில் நம்ம சிஹெச்எஸ்எல்லுக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நடந்த ஷிஃப்ட்லலாமே வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது 2021க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு சில கன்சாலிடேட்டடாக முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம், அந்த பேட்டர்ன் வைஸில் எடுத்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். First question, what is the rank of India in Global Gender Gap Report 2020? ஸோ 2020க்கான ஒவ்வொரு இண்டெக்ஸ் ரிப்போர்ட் அதே மாதிரி மீட்டிங் இது எல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் 6 மந்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் இப்போ கேட்டிருக்கிறதுல வந்து ஜனவரி டு மார்ச் வரைக்கும் அப்பாயின்மெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி கேலோ கேம்ஸ், கேலோ இந்தியா கேம்ஸ், கேலோ இந்தியா யூத் கேம்ஸ், வின்டர் கேம்ஸ், யூனிவர்சிட்டி கேம்ஸ், இது எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் 2020 இந்தியாவோட ரேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா 112வது ரேங்க். வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், அதில் இந்தியாவோட ரேங்க் வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் 2020 இந்தியாவோட ரேங்க் வந்து 144. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ஃபின்லாண்ட். வேர்ல்டு ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து ஃபின்லாண்ட். வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் இந்தியாவோட பொசிஷன் 144, ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து ஃபின்லாண்ட். வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ், ஐபி இண்டெக்ஸ்னு கொடுப்பாங்க. ஐபி இண்டெக்ஸ்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ் 2020, அதில் வந்து இந்தியாவோட பொசிஷன் வந்து 40. இந்தியாவோட பொசிஷன் வந்து 40th பொசிஷன். Who has written the book தி Khalistan Conspiracy? த கலிஸ்தான் கான்ஸ்பிரசிங்கிற புக்கு யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜிபிஎஸ் சிந்து. ஜிபிஎஸ் சித்து. ஹூ வில் ஹோஸ்ட் ஏஷியன் யூத் கேம்ஸ் 2021? ஸோ அப்கமிங் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ், அப்கமிங் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக இந்தியாவில் என்னென்ன ஈவெண்ட் 2021க்கு அப்புறமா நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏஷியா யூத் கேம்ஸ் 2021 எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சைனா. ஏஷியா யூத் கேம்ஸ் 2021 சைனா. 2023 மென் பாக்ஸிங் வேர்ல்டு சாம்பியன்ஷிப், 2023 மென் பாக்ஸிங் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டர்க்மெனிஸ்தானில் நடக்க போகுது. 2023 மென் பாக்ஸிங் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டர்க்மெனிஸ்தான். டு விச் கேம் குர்ப்ரீத் சிங் சந்து இஸ் ரிலேட்டட் டு? ஸோ குர்ப்ரீத் சிங் சந்து எந்த கேமுக்கு ரிலேட்டட் ஆனவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட்பால். வாட் இஸ் த வெனு ஆஃப் 2024 ஒலிம்பிக் கேம்ஸ்? 2020லேயே வந்து போஸ்ட்போண்ட் ஆகிடுச்சு. அது ஜப்பானில் நடக்க வேண்டியது போஸ்ட்போண்ட் ஆகிருக்கு. அடுத்து 2024ஓட ஒலிம்பிக் கேம்ஸோட வெனு அப்படின்னு பார்த்தோம்னா சிட்னி. 2024ஓட ஒலிம்பிக் கேம்ஸ் சிட்னியில் நடக்க போகுது. Who is the president of All India Tennis Federation? இது appointments related, recent appointments. ஓகேங்களா? ஆல் இண்டியா டென்னிஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட்டா யார் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அனில் ஜெயின். அனில் ஜெயின் தான் வந்து ஆல் இண்டியா டென்னிஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட். Who is going to host 2034 Asian Games? ஸோ 2024 கூட பார்க்கலாம், நம்ம 34 பார்க்குறோம். ஓகேங்களா? 2034 ஏஷியன் கேம்ஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரியாத். ரியாத் எங்கே இருக்கு? சவுதி அரேபியா. ரியாத் சவுதி அரேபியா. 2034 ஏஷியன் கேம்ஸ் வந்து ரியாத்ல. ரியாத் எங்கே இருக்கு? சவுதி அரேபியா. Who won the MMA Championship 2020 at Singapore? MMA Championship 2020 யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரித்து போகத். ரித்து புகாத். MMA சாம்பியன்ஷிப் 2020 2020 எங்க நடந்திருக்கு? சிங்கப்பூர்ல நடந்திருக்கு. Who won the FIFA Player of the Century? FIFA Player of the Centuryங்கிற அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொனால்டோ. ஸோ ஃபிஃபாவோட ரேங்கிங்ஸ், ஸோ 2020ல் ரிலீஸ் பண்ண ரேங்கிங் ரிப்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபிஃபாவில் வாங்கின அவார்ட்ஸ், கோல்டன் பூட்ஸ் அவார்டு, அந்த மாதிரி யாரெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஐசிசி
ஐசிசியில் இப்போ ரீசெண்டாக ஐசிசி பிளேயர் ஆஃப் தி டிகேட், பவுலர் ஆஃப் தி டிகேட் அப்படிலாம் கொடுத்தாங்க. ஸோ சாரி, பவுலர் ஆஃப் தி டிகேடில் பிளேயர் ஆஃப் தி டிகேட், T20 பிளேயர் ஆஃப் தி டிகேட், ஓடி கிரிக்கெட்டர் ஆஃப் தி டிகேட் அப்படிலாம் அவார்டு கொடுத்தாங்க. அது மென் யார் உமன் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஐசிசி ரேங்கிங்கில் இந்தியா எந்த பொசிஷனில் இருக்குது, ஃபிஃபா ரேங்கிங்கில் இந்தியா எந்த பொசிஷனில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபிஃபா பிளேயர் ஆஃப் த செஞ்சுரி யாருன்னா ரொனால்டோ. 2023 இந்தியன் ஓஷன் ஐலாண்ட் கேம்ஸ், 2023 இந்தியன் ஓஷன் ஐலாண்ட் கேம்ஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மடகாஸ்கர். 2023ல் இந்தியன் ஓஷன் ஐலாண்ட் கேம்ஸ் வந்து மடகாஸ்கரில் நடக்க போகுது. விச் ஸ்டேட் டாப்ஸ் தி கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2020? கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2020ல் எந்த ஸ்டேட் வந்து டாப் பொசிஷனில் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. ஸோ கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2021 வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானாவில். 2021 வந்து ஹரியானாவில் நடக்க போகுது. Who has won the 2021st Parachuting World Cup which held at United Arab Emirates? 2021ல Parachuting World Cup நடந்தது. எங்கே நடந்திருக்கு? யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் நடந்திருக்கு. அதில் வின் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்ராஜ். வின் பண்ணது வந்து சிங்ராஜ். According to the Greenpeace report, which is the most polluted city in India? Greenpeace report வந்து எந்த சிட்டி வந்து பொல்யூட்டடாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதில் இந்தியாவிலேயே மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டியாக ஜரியாவை சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இன் இந்தியான்னு பார்த்தோம்னா ஜரியா. விச் ஸ்டேட் ஹஸ் லான்ச்ட் பிஸ்ஸா ஹரித் கிராம் யோஜனா? பிஸ்ஸா ஹரித் கிராம் யோஜனா இது 2021 கரண்ட் அஃபேர்ஸ். பிஸ்ஸா ஹரித் கிராம் யோஜனா வந்து ஜார்க்கண்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிர்சா ஹரித் கிராம் யோஜனா ஜார்க்கண்ட் ஸ்டேட்ல லான்ச் பண்ணது. Who is the foreign secretary of India? Foreign secretary of India யாருன்னு பார்த்தோம்னா ஹர்ஷவர்தன ஸ்ரிங்கலா. ஹர்ஷவர்தன ஸ்ரிங்கலா. Who released the book India 2020 and Bharat 2020? India 2020 and Bharat 2020ங்கிற புக்கை யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ புக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆத்தர் யார், அதே மாதிரி ரிலீஸ்ட், ஸோ ஏதாவது ஒரு முக்கியமான பிரபலங்கள் மூலிமா இல்லை தலைவர்கள் மூலிமா ரிலீஸ் ஆனிச்சுன்னா அந்த புக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆத்தர் கேட்குறத விட யாரால் ரிலீஸ் பண்ணப்பட்டது, பிரசிடெண்ட்டா, பிரைம் மினிஸ்டரா, இல்லை யூனியன் மினிஸ்டர்ஸ் யாராவது ரிலீஸ் பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்வி ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த புக் பெருந்தலைவர்கள் யாராவது ரிலீஸ் பண்ணாங்களோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா 2020 பாரத் 2020 யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரகாஷ் ஜவடேகர். பிரகாஷ் ஜவடேகர். Who among the following won the Pulitzer Prize 2020? ஸோ புலிட்சர் பிரைஸ் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முக்தர் கான், யசிந்தர், சன்னி ஆனந்த் எல்லாருமே வின் பண்ணியிருக்காங்க. முக்தர் கான், யசிந்தர், சன்னி ஆனந்த். புலிட்சர் பிரைஸ் 2020. புலிட்சர் பிரைஸ் எதுக்காக கொடுக்குறாங்க? லிட்ரேச்சருக்காக. லிட்ரேச்சருக்காக கொடுக்கப்படுறது தான் இந்த புலிட்சர் பிரைஸ். Boidu நேவிகேஷன் சேட்டலைட் பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி? ஸோ 2020ல் லான்ச் பண்ண ஒரு முக்கியமான சேட்டலைட் Boidu நேவிகேஷன் சேட்டலைட். இது யாரால் லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சைனா. Where does the FIFA Under-17 Women's Football World Cup 2020 held? FIFA Under-17 Women's Football World Cup 2020 held. எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அகமதாபாத் அண்ட் புவனேஸ்வர் ரெண்டு இடத்துலையுமே நடந்தது. ஃபிஃபா Under-17 உமன்ஸ் ஃபுட்பால் வேர்ல்ட் கப் 2020 வந்து அகமதாபாத், புவனேஸ்வர் ரெண்டு இடத்துலையுமே நடந்தது. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் அனௌன்ஸ்ட் a 5-day working week for their government employees? ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் வாரத்தில் 5 நாள் மட்டும் ஒர்க்கிங் டே, 2 நாள் லீவ், அதுவும் பர்டிகுலர் வீக்கில் மட்டும்தான். ஸோ மந்த்லி 4 வீக்ஸ் இருக்குங்க, அதில் பர்டிகுலர் வீக்ஸில் மட்டும் 5 நாள் மட்டும்தான் ஆஃபீஸ் இருக்கும் அப்படின்னு எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. Which film has been chosen as India's official entry to the Oscar 2020? ஆஸ்கார் 2020 அவார்டு வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அதில் இந்தியா சார்பாக எந்த ஒரு ஃபிலிம் வந்து அஃபிஷியல் என்ட்ரி கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா குல்லி பாய்.
What is the rank of India in Animal Protection Index 2020? Animal Protection Index 2020 ல இந்தியாவோட ரேங்க் செகண்ட் ரேங்க். அனிமல் ப்ரொடெக்ஷன் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது. முக்கிய மந்திரி ஸ்வரோஜ்கர் யோஜனா இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்டேட்? முக்கிய மந்திரி ஸ்வரோஜ்கர் யோஜனாங்கிற ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் எந்த ஸ்டேட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகண்ட். உத்தரகண்டில் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம் தான் முக்கிய மந்திரி ஸ்வரோஜ்கர் யோஜனா. Who has won the 29th Saraswati Saman Award? Saraswati Saman Award யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வசுதேவ் மோகி. வசுதேவ் மோகி இவங்க தான் வந்து 29th சரஸ்வதி சமான் அவார்டை வின் பண்ணவங்க. Which state has announced the Operation Nakhel? ஆப்ரேஷன் நக்கேல் வந்து எந்த ஸ்டேட்டால் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் தான் வந்து ஆப்ரேஷன் நகேலுக்கு ரிலேட்டட் ஸ்டேட். ஹூ இஸ் த சிஇஓ ஆஃப் லிங்க்டின்? லிங்க்டின் வந்து சோசியல் வெப்சைட். ஸோ இந்த சோஷியல் பிளாட்ஃபார்மை ஓட சிஇஓ யார், பிரசன்ட் சிஇஓ யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரெயின் ரோஸ்லான்ஸ்கை. ரயன் ரோஸ்லான்ஸ்கை. ஓகேங்களா. Which of the team won Ranji Trophy? Ranji Trophy வின் பண்ண டீம், அதாவது ரீசெண்டாக 2020 நடந்த ரஞ்சி ட்ராஃபியை வின் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சௌராஷ்டிரா டீம். Who has won the Dan David Prize in 2020? Dan David Prize யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கீதா சென். Dan David Prize வந்து 2020 கீதா சென் வின் பண்ணியிருக்காங்க. Who has been appointed as a director of NTPC? NTPCயோட டைரக்டராக யார் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரமேஷ் பாபு. ரமேஷ் பாபு இஸ் அப்பாயின்டட் as a director of NTPC. Who is the Central Vigilance Commissioner of India? Central Vigilance Commissioner யார் அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சய் கோத்தாரி. சஞ்சய் கோத்தாரி தான் வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர். Which film won the best film at Dada Saheb Phalke International Film Festival 2020? தாதா சாஹிப் பால்கே இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2020 நடந்தது. அதில் நிறையா ஃபிலிம்க்கு ஆக்ட்ரஸ்க்கு அவார்ட் கொடுத்தாங்க. அதெல்லாம் யார் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பெஸ்ட் ஃபிலிம் கேட்டகரியில் எந்த ஃபிலிம் வந்து வின் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர் 30. சூப்பர் 30ல் வந்து ரித்திக் ரோஷன் நடிச்சிருப்பாரு. ஸோ ரிலேட்டட் டு எக்ஸாம் ரிலேட்டட். ஓகேங்களா. Who is the author of the book The Death of Jesus? The Death of Jesusங்கிற புக்கை யார் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் மேக்ஸ்வெல் கோட்ஸி. ஜான் மேக்ஸ்வெல் கோட்ஸி. ஸோ இவங்க 4 பேருமே வந்து ஆஸ்கர் வின் பண்ணவங்க. அதுலேயும் பீட்டர் ஹான்கேங்கிறவர் வந்து 2019 லிட்ரேச்சர் ஆஸ்கர் வின் பண்ணவர். ராம்நகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்? ராம்நகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ராம்நகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லொக்கேட்டட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஹூ இஸ் த ஹெட் இந்தியாஸ் ஹை கமிஷனர் டு யூகே? ஸோ பிற நாடுகளுக்கு ஹை கமிஷனர், அம்பாசடர் ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்பாசடர்ஸ், ஹை கமிஷனர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். ஸோ இந்தியாவோட ஹை கமிஷனராக யூகேக்கு, யுனைடெட் கிங்டம்க்கு யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா காயத்ரி குமார். காயத்ரி குமார். வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் ஃபிஃபாஸ் வேர்ல்டு ரேங்கிங்? ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம சொன்னோம் ஃபிஃபாவோட ரேங்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. அந்த வகையில் ஃபிஃபாவோட ரேங்கிங்கில் லிஸ்ட்டில் இந்தியா எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 108வது பொசிஷனில் இருக்குது. ஹூ இஸ் த வின்னர் ஆஃப் விஜய் ஹசாரே ட்ராஃபி 2021? விஜய் ஹசாரே ட்ராஃபி 2021 யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை கிரிக்கெட் டீம். மும்பை கிரிக்கெட் டீம் தான் வந்து விஜய் ஹசாரே ட்ராஃபி 2021 வின் பண்ணவங்க. விச் ஃபிலிம் won the கோல்டன் பீகாக் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஃபிலிம்? கோல்டன் பீகாக் அவார்டு எந்த ஒரு ஃபிலிமுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இன்டு தி டார்க்னஸ். இன்டு தி டார்க்னஸ்ங்கிற படத்துக்கு தான் வந்து கோல்டன் பீகாக் அவார்டு வழங்கப்பட்டது. விச் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் கல்ச்சர் லாங்குவேஜ் செட் அப்
Tamil Academy to promote the language and culture of southern state. ஸோ நம்மளோட சதர்ன் ஸ்டேட்டோட கல்ச்சரை டெவலப் பண்ணுறதுக்காக ப்ரமோட் பண்ணுறதுக்காக எந்த ஒரு நார்த் இந்தியன் ஸ்டேட் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் ஆர்ட் கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ் டிவிஷன் வந்து ஒரு தனியாக ஒரு அகாடமி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தமிழ் அகாடமி எந்த ஸ்டேட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி கவர்மெண்ட். ஆப்ரேஷன் மெகதூத் ரிலேட்டட் டு விச் இயர்? ஆப்ரேஷன் மெகதூத்ங்கிறது வந்து 1984 சேர்ந்தது. ஆப்ரேஷன் மெகதூத் வந்து 1984. ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து தலைமை தாங்கின கலோனல், ஸோ கலோனல் யாருன்னு பார்த்தோம்னா நரேந்திர குமார். அவர் இப்போ ரீசண்டாக வந்து இறந்துட்டாரு. ஸோ அதனால தான் வந்து ஆப்ரேஷன் மெகதூத்தை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆப்ரேஷன் மெகதூத் வந்து 1984, அதுக்கு தலைமையாக இருந்தது வந்து நரேந்திர குமார். அதே மாதிரி இந்தியாஸ் first person to climb Mount Nanda Devi. நந்தா தேவி எங்க இருக்கு? உத்தரகண்ட்ல இருக்கு. ஸோ நந்தா தேவியை முதல்ல கிளைம் பண்ண இந்தியன் யாருன்னு பார்த்தோம்னா நரேந்திர குமார். அது மட்டும் இல்லாமல் இவர் மவுண்ட் எவரெஸ்டையும் வந்து ஏறி இருக்காரு. எப்படின்னா 1965. Which company has become world's most valuable two-wheeler company? Most valuable two-wheeler company எது அப்படின்னு பார்த்தோம்னா பஜாஜ். மோஸ்ட் வேல்யூபிள் two-wheeler company வந்து பஜாஜ். West Bengal has got how much amount from World Bank for the improvement of waterways? So World Bank ஓட ஃபண்டிங், ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க் ஓட ஃபண்டிங், அதே மாதிரி நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், நபார்டு, எக்ஸிம். ஸோ இந்த ஆர்கனைசேஷன்லாம் வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு, அதே மாதிரி இந்தியாவுக்கு எவ்வளோ ஃபண்டிங்லாம் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, இந்தியாவோட இருக்க ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்து எவ்வளோ ஃபண்டிங் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வேல்யூ குழப்புற மாதிரியே இருக்கும். பிகாஸ் பர்டிகுலர் அமௌண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் இதிலே பார்த்தீங்கன்னா 100 ரேஞ்சிலே தான் வருது. ஸோ வேர்ல்டு பேங்க் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு அவங்களோட வாட்டர்வே இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக 105 மில்லியன், ஓகேங்களா, $105 மில்லியன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே குழப்புற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் எல்லாமே வந்து 100 வருது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவும் வந்து நிறையா ஃபண்டிங் வாங்கியிருக்கு. கோவிட் ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், மிலிட்ரி எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும், இல்லை ரோட் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டிக்காக, கங்கா மிஷனுக்காக, அந்த மாதிரி நிறையா ஃபண்டிங் வந்து பிற நாடுகள்ல இருந்தும் பிற ஆர்கனைசேஷன்ல இருந்தும் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். Which country is going to launch the first wood-based satellite by 2023? ஸோ சேட்டலைட் வந்து எப்பயுமே வந்து அலாய்ஸால செய்வாங்க. இந்த தடவை எந்த ஒரு கண்ட்ரி வந்து 2023 மரத்தாலே ஆன சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பான். In January 2021, where does Khelo India Ice Hockey Tournament begins? ஸோ கேலோ இந்தியா ஐஸ் ஹாக்கி டூர்னமெண்ட் எங்கே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கார்கில். கேலோ இந்தியா ஐஸ் ஹாக்கி வந்து கார்கில் எப்போ? January 2021 கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின். கிருஷி சஞ்சீவினி வேன்ஸ் இஸ் ஃபிளாக்ட் ஆஃப் இன் விச் ஸ்டேட்? கிருஷி சஞ்சீவினி வேன் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில். கிருஷி சஞ்சீவினி வேன்ஸ் வந்து கர்நாடகாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வேன். ஃபத்தக் ராக்கெட் சிஸ்டம் பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி? ஃபத்தக் ராக்கெட் சிஸ்டம்ங்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக டிஃபென்ஸ் எந்த ஒரு கண்ட்ரியோட டிஃபென்ஸால் டெஸ்ட் ஃபயர் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் இந்த ஃபத்தக் ராக்கெட் சிஸ்டம்.
இது எந்த கண்ட்ரியை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானை சேர்ந்தது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் எக்ஸாம் ஷிஃப்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸாக எடுத்திருக்கோம். தேங்க்யூ.